வெந்து தணிந்தது காடு. பீனிக்ஸ்க்கு வணக்கத்தை போடு. பீனிக்ஸ் இந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். உண்மையிலேயே அந்த தம்பி விஜய் சேதுபதி அவர்களின் மகன் சூர்யா சேதுபதி அவர்களுக்கு அனைத்து திறமைகளுமே இருக்கு கதாநாயகனாக நடிப்பதற்கு. அந்த கதாநாயகன் சூர்யா அவர்களை பார்க்கும்போது, பீனிக்ஸ் படத்தில் பார்க்கும்போது அவர் ஒரு ஹீரோ மாதிரி தெரியவே இல்லை. நம்மளோட நண்பன் எப்படி இருப்பான், எதிர் வீட்டு பையன் அப்படி இருப்பான், பக்கத்து வீட்டு பையன் அப்படி இருப்பான், அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான பையன். அது மட்டும் இல்லை, அந்த பையன் தான் வந்து ஒரு கதாநாயகனாக நடிக்க வேண்டும் என்பதற்காக நல்லா டான்ஸ் கிளாஸ் போயிருக்காரு, ஃபைட் கிளாஸ் போயிருக்காரு, ஜிம்முக்கு போய் உடம்பு சும்மா பழனி படிக்கட்டு மாதிரி படன்னு அவ்வளோ ஸ்டைலாக வச்சுருக்காரு. அந்த கதாநாயகன் சூர்யா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். படம் செம்மையா பண்ணிக்கிறோம். பையன் சாதாரணமா நினைக்காதீங்க. இன்னும் ஒரு 3 படம் ஹிட் பண்ணான்னு வச்சுங்களேன், இவனும் பெரிய அனில் குஞ்சு மாதிரி ஆயிடுவான். அவ்வளோ சூப்பரா பண்ணிக்கிறான் படம். பாக்ஸிங், கிட் பாக்ஸிங், மைக்கேல் ஜாக்சன் அது போல பட்டு பாக்ஸிங் அழகா சொல்லியிருக்காரு. அருமையா இருக்கு தலைவா படம். அதுதான் தெரியல படம். சூர்யா அவரோட நேமே சூர்யா படத்துல அருமையா பண்ணிருக்காருன்னு. ஃபர்ஸ்ட் படம் போலயே இல்ல, அவர் பாத்தீங்கன்னா நடிப்பின் அரக்கன் போல இருக்காரு. தல அருமையா நடிச்சிருக்காரு, சூப்பரா நடிச்சிருக்காரு. படம் சூப்பரா இருக்கு, செம்மையா நல்ல ஆக்டிங் வைஸ் இல்ல. அனலாசோட டைரக்ஷன் செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. ஆமா, ஃபுல்லா என்கேஜா இருக்கு, ஃபுல்லா ஓவர் வயலன்ஸ், பட் நல்லா என்கேஜா போயிருக்கு. ஃபுல் படம் ஃபுல்லா என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, லாகே இல்ல. ஃபுல்லா பயங்கரமா இருந்தது. ஆக்ஷன்லாம் வேற லெவலு, சூப்பரா இருக்கும். தங்கமான மாஸ்டர், சூப்பரான மாஸ்டர். டென்ஷன் ஆக மாட்டாரு, ஜாலியா இருக்கும் போவார். எவ்வளவு பெரிய ஃபைட் பெருசா பண்ண மாட்டாரு. படம் வந்து ஃபயர் மாரி இருக்குது, படம் ஃபயர் மாரி இருக்குது. எல்லாருமே பாருங்க, எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க எல்லாருமே. நல்லா போர்ஸா இருக்கு படம், போர் அடிக்காம இருக்கு படம், நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். எல்லாரும் ஆக்டிங்கும் கொஞ்சம் நல்லா இருக்கு. நம்ம வளர்ந்து வர பசங்க நல்லா ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. எல்லாருக்கும் நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. ரோல் எல்லாமே செம்ம ரோலு. அந்த ரவுடிசம் இல்லாம ஒரு எமோஷனலா, இப்போ நம்ம அந்த அண்ணனை நம்மளுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு எமோஷனல் வரும்ல, அந்த எமோஷனல் தான் கதையே. அது நல்லா காட்டியிருக்காங்க படத்துல. கிளியரா புரியுது எல்லா விஷயமும், எந்த விஷயத்துக்கு எது பண்றாங்க. நம்ம அது தப்பு தான், ஆனா வந்து அது அந்த விஷயத்துக்கோசம் பண்ணலாம் அப்படின்ட்டு நல்லது. அதாவது மியூசிக் டைரக்டருங்க யார் நடிக்கிறாங்க, யார் படம் எடுக்கிறாங்க. பட் ஸ்டண்ட் இல்ல, இதுக்கு முன்னாடி ஸ்டண்ட்ல கூட ஒருத்தர் எடுத்துட்டு அன்பறிவு கூட படம் எடுத்துருக்கிறாரு. ஆனா அனலரசி கிட்ட பிச்சா வாங்கணும். வேற லெவல் ஸ்கிரீன்ல பையன், வேற லெவல். உண்மையாலுமே அழகா இருந்தது. இவ்வளவு நாள் ட்ரோல் பண்ணீங்க பாத்தீங்களா. எந்த சூர்யா வந்தாலும் சரி, பொண்டாட்டியா கூட்டின்னு ஆஸ்திரேலியா போனா சூர்யாவும் கிண்டல் பண்றீங்க, இந்த பையன் பாவம் சினிமாவுக்கு வந்தாலும் கிண்டல் பண்றீங்க. பட் அந்த பையன் வாய் தரகாம ஜெயிச்சிட்டான், செம்மையா ஜெயிச்சுக்கிறான். படம் ஒரு தடவை இல்ல 4 தடவை பாக்குற மாதிரி அருமையா பண்ணிருக்கான் படம். இன்னைக்கு நான் படம் பார்க்க வந்ததுக்கு காரணமே தளபதி விஜய் சார் தான் காரணம், அப்புறம் சிம்பு சார் தான் காரணம். ஏன் அப்படின்னாக்க, இந்த சூர்யா தம்பி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு, நான் வந்து விஜய் சாரோட ரசிகர் அப்படின்னு. விஜய் சாரோட ரசிகருக்கு இந்த கூல் சுரேஷ் சப்போர்ட் பண்ணாம வேற யாரையாவது சப்போர்ட் பண்ணுவா? சூர்யா நீ வேற மாதிரியா? அதெல்லாம் ஒண்ணுமே பண்றவங்க பண்ணுவாங்கண்ணே. ட்ரோலிங்ன்றது எப்பயுமே வரண்ணே, அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. ஏன்னா அழகா நடிச்சிருக்காரு, நடிப்பு அப்படியே செதுக்கி நடிச்சிருக்காரு. சூப்பரா இந்த பார்க்கும் போது நம்மளுக்கு அருமையா இருக்குண்ணே. ஃபர்ஸ்ட் ஹாப் என்னடா ஒரே வெத்து குட்டா இருக்கேன்னு பார்த்தேன், ஆனா அதுக்கப்புறம் கதைக்கு வந்தாங்க, அருமையா இருந்ததுங்க கதை. படம் இட்டுனே எல்லாருமே பார்க்கலாம், அருமையா இருக்கு. ஸ்கிரீன் பிளே ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து உட்காந்துக்கிறேன்னா லாஸ்ட் சீன் வரைக்கும் நல்லா இருக்குதுண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செகண்ட் ஹாஃப்ல அந்த சாம் சிஎஸோட மியூசிக், ரகட் மியூசிக் வேற லெவல். சாம் சிஎஸ் இந்த கத்தி தெருகி ரத்தம் கித்தெல்லாம் எல்லாமே நல்லாவே பண்ண போல. ஆனா இந்த படத்துல ரொம்ப நேர்த்தியா பண்ணிட்டாங்க. இந்த பையனோட ஆக்டிங்லாம் நான் என்னவோ ஒரு 25, 23, 24 வருஷத்துக்கு முன்னாடி தனுஷன் துள்ளுவது எருமையில புதுசா வந்தார் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஹீரோ வந்திருக்கிறான் அப்படின்ற மாதிரி. நான் விஜய் சேதுபதி பையன்டா பாடுறேன் அப்படின்னு ஊருக்கெல்லாம் அவரு போய் கரெக்டான படத்தை நேர்த்தியா நடிக்கிற ஒரு மனுஷன் தன் பிள்ளைக்கு விட்டுருவாரா? பாக்ஸிங், கிட் பாக்ஸிங், மைக்கேல் ஜாக்சன் அது போல பட்டு பாக்ஸிங் அழகா சொல்லியிருக்காரு. அருமையா இருக்கு தலைவா படம். அதுதான் தெரியல படம். சூர்யா அவரோட நேமே சூர்யா படத்துல அருமையா பண்ணிருக்காருண்ணே. ஃபர்ஸ்ட் படம் போலயே இல்ல,
அவர் பார்த்தீங்கன்னா நடிப்பின் அரக்கன் போல இருக்காரு தல, அருமையா நடிச்சிருக்காரு, சூப்பரா நடிச்சிருக்காரு.